தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்னைக்கு பைசன் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மாரி செல்வராஜ் இயக்கத்துல துரு விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், பசுபதி, அமீர், லால் இப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல. இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைட் கதை என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்துல கபடி வீரராக துடிக்கும் துரு விக்ரம பற்றிய ஒரு கதைக்களம் தான். அவரு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு அவரு கபடி வீரரா மாறினாரு அப்படிங்கிறது தான் பைசன் திரைப்படத்தினுடைய கதை. படிச்சுட்டு வரும் நம்ம ஹீரோவான துரு விக்ரம் அவர்களுக்கு கபடி வீரராக வேண்டும் அப்படிங்கிறது ஆசை. அவருடைய அப்பாவான பசுபதிக்கும் அதே ஆசை இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த ஊரில் நடக்கும் சில ஜாதி பிரச்சனைகள் காரணமாக அந்த ஆசையை அவரு மண்ணோட மன்னிச்சிடுறாரு. ஒரு கட்டத்துல பள்ளியில துரு விக்ரம் படிச்சு கொண்டிருந்த போது அங்க இருக்கிற பிடி மாஸ்டரு இவரை பார்த்து இவருடைய திறமைகளை புரிஞ்சு கொண்டு இவரை எப்படியாவது கபடி வீரரா ஆக்கணும்னு நடிக்கிறாரு. அப்படியே பள்ளியில படிச்சுட்டே இருந்த அந்த துரு விக்ரம் கபடியில ஒரு நல்ல பிளேயராகவே வராரு. அதாவது ஊருக்கும் நடக்கிற இந்த கபடி போட்டி, பள்ளிகளுக்கு இடையிலான கபடி போட்டி, இந்த மாதிரியான கபடி போட்டியில துரு விக்ரம் கலந்துகிட்டு சிறந்த மாணவராக விளங்குறாரு. இதனால அந்த ஊருக்கு பெருமை கிடைக்குது. இவருடைய ஆட்டத்தை பார்த்து வியந்து போன லால், அவரு ஒரு மேல் ஜாதி சேர்ந்த ஒருத்தர். அவரு துரு விக்ரம தன்னுடைய ஊரோட அணிக்காக ஆடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா துரு விக்ரம் என்ன சொல்றாரு, தன்னுடைய ஜாதியை குறிப்பிட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. ஆனா லால், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, நான் விளையாட்டுக்கு எப்பவும் முக்கியத்துவம் கொடுப்பேன், ஜாதியை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. இதன் மூலியமாகவே நாட்டுக்காகவே கபடி போட்டியில விளையாடும் ஒலிம்பிக் லெவல்ல நம்மளோட துரு விக்ரம் போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, துரு விக்ரம் அந்த போட்டியில கலந்து கொள்ள முடிஞ்சதா அப்படின்னு கதைக்களம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல பின்னணி கதை களத்தை நம்மளுடைய மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்திருக்காரு. வழக்கமாகவே அவருடைய திரைப்படங்கள்ல நல்ல விதமான சில கருத்துகள் இருக்கும். அதே போல இந்த திரைப்படத்திலையும் ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை கொடுத்திருக்காரு. அதே போல அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் இந்த படத்துல துரு விக்ரமுடைய முறை பெண்ணாக இருக்காங்க. இருந்தாலும் துரு விக்ரமை விட அவங்க வயதில் மூத்தவங்க, இருந்தாலும் அவங்க காதலிக்கிறாங்க. அது போல பசுபதி, அதாவது துருவோட அப்பாவாக நடிச்சிருக்காரு பசுபதி. இந்த கதாபாத்திரத்துல ஒரு அட்டகாசமான நடிப்பை கொடுத்திருக்காரு நம்ம பசுபதி அவர்கள். தீபாவளிக்கு ஒரு நல்ல தரமான திரைப்படமாக பைசன் திரைப்படம் வெளியாகி இருக்கு. எல்லாரும் இந்த திரைப்படத்தை போய் தாராளமா பார்க்கலாம். நன்றி.